ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாவே நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்க. அப்பா முருகா, இதை மட்டும் எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்கன்னு நீ வெகு நாட்களாக என்னிடம் கையேந்தி கேட்ட வரத்தை இப்போது உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன் வீட்டு வாசல்ல வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக நீ எனக்காக காத்திருக்கும் போது கொஞ்ச நேரம் நான் உனக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. இருந்தாலும் அப்பாவுக்கு கால் வலிக்குது என் செல்லமே. கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. காது கொடுத்து கதவை திறந்து என் வார்த்தைகளை வாக்குகளை உன் மனசுக்குள்ளே நீ கேட்டு மனசை நிறைவாக்கிக்கிட்டேனா அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்கவே நடக்காது போல இருக்கு நீ நினச்ச காரியங்களை எல்லாம் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னையோட உன் துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோடு நீ செய்த விடாமுயற்சிக்காகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் என்னை நம்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தா எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன். இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியாது என் செல்லமே. நீ நம்பும்போது, நீ ஒரு விஷயத்தில் முழுசாக முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த உலகத்தில் மாற்ற வேண்டிய ஆள் நீ மட்டும்தான். உன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெளிக்கொண்டு வா. உனக்கு நீயே எல்லாமுமாக இருந்தினா, நல்ல விஷயங்களை நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நான் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்துருவேன். உன்னுடைய ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்தே தீருவேன். எதையும் யார்கிட்டையும் அதிக அளவில் எதிர்பார்க்காத. காலம் போகிற போக்கில் காலத்தின் ஓட்டத்திலேயே பயணிக்க கற்றுக்கோ. சில நேரம் வாழ்க்கை எந்த பாதையில் போகுதோ அதே பாதையில் நீயும் போயிட்டீன்னா உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது தானே. எதையும் மாற்றும் சக்தி இந்த அப்பன் முருகன் கிட்ட இருக்கு. நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு தயங்கி நிற்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. நகர்ந்து போய்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்கேயாவது நீ சோர்ந்து போயோ அல்லது சோகமாவோ நின்றுட்டினா உன்னை சுற்றி சிலந்தி வளர்கட்டி உன்னை சிறப்பிடிச்சிடும் தானே. எந்த இடத்திலும் எதுக்காகவும் நீ சோம்பேறித்தனப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். ஓடிக்கிட்டே இருக்கிற ஆற்று நீர் கடைசியில் கடலில் போய் சேரும். அதுதான் அதற்கு வெற்றி. அதே போல் நீயும் உனக்கான இலக்கை அடைவதற்காக உனக்கான இடத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தீனா, உன் வாழ்க்கையில் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடும். உன் தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் அதை இந்த அப்பன் முருகன் மாற்றி எழுதுவேன். அனைத்தையும் படைத்து காக்கும் மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இறையாற்றல் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு ஆதரவாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கு எதிராக யாராலும் எதுவும் செய்யவும் முடியாது. உன்னை எதிர்த்து யாரவும் நிற்கவும் முடியாது. என் அனுசரணையும் என்னுடைய அன்பும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படாதே. எல்லாத்தையும் நானே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என் செல்லமே. இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு ஒரு புது விடியலை தரப்போகிறேன். உன் மனக்குமுறல்களையும் வருத்தங்களையும் போக்கி உன் சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். ரொம்ப நாளா நீ எதை நினச்சி அழுது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த கவலைகள் அனைத்தும் தீரும்படி உன் வாழ்க்கையில் நான் நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். மாறவே மாறாது நீ நினச்ச பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையில் நான் உனக்கான ஒரு புது வெற்றியை கொண்டு வந்து தர தயாராயிட்டேன் என் செல்லமே. மனிதர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது மனிதர்கள் எங்கே நம்ம கூட ஒன்றா நம்மக்கிட்ட உதவி கேட்டுருவாங்களோன்னு கஷ்டப்படுற மனிதர்களை விட்டு விலகி போயிடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. அப்போது அவர்களுடைய உண்மையான முகம் வெளியே வரும். அவங்க போட்ட வேஷம் வெளியே தெரிஞ்சிடும். நீ கஷ்டப்படும் போது
அல்லது உனக்கு ஒரு பண நெருக்கடியோ பிரச்சனையோ வரும்போது உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் நீ உடைஞ்சு போக வேண்டாம். எந்தவித ஆபத்தாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாத்துறேன். உனக்கு பக்கத்துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு தரப்போறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லாமே மாறுவதற்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் சூழ்நிலை சரியாகும். நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு அள்ளி கொடுத்து வெற்றி கதவுகளையும் நான் உனக்காக திறந்து வைக்கிறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போகும். கூடிய சீக்கிரம் நீ முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகிறாய். உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுத்து பண வரவையும் உனக்கு அபரிமிதமாக நான் உண்டு பண்ணுவேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். உனக்கான சரியான பாதையை காட்ட நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த பாதையிலேயே போ. உன் எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உன்னை நிச்சயம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். கூடிய சீக்கிரம் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ போற. உன் கனவு நிஜமாக போகுது. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எதுவும் சாத்தியம்தான்றதை புரிஞ்சுக்கோ. அனைத்தையும் நான் உனக்காக மாற்றி காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ தனியாக இருப்பதாக நினச்சி கவலைப்படாதே. நான் போட்டு வச்ச திட்டப்படி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் வளத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பேன். என்னை மீறி இங்கே எதுவுமே தவறாக நடக்க விடமாட்டேன். அனைத்தையும் மாற்றி காட்ட எனக்கு ஒரு நொடி போதும். மிகச் சிறப்பான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ வளமோடும் நலமோடும் செல்வ செழிப்போடும் வாழுவாய் என் செல்லமே. எப்போதுமே நீ தைரியமாக துணிஞ்சு செயல்படு. உன்னுடைய கனவுகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. நீ மகிழ்ச்சியோட ஆடிப்பாடி கொண்டாட போகிறாய் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளித் தருவேன். வாழ்க்கைங்கிற புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாதையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் உனக்காக ஒரு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கும். நீ பார்க்குற மனிதர்களிடமிருந்தும் நீ சந்திக்கிற மனிதர்களிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கற்றுக்கிட்டே இரு. கற்றுக்கிற ஆர்வம் உனக்குள்ளே இருந்தால் எறும்பிடமிருந்தும் தேனீக்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் பூக்களிடமிருந்தும் நதியிடம் இருந்தும் கூட கற்றுக்க முடியும். எறும்புகள்கிட்ட இருந்து ஒத்துமையை கற்றுக்கலாம். ஒன்றா எப்போதும் சேர்ந்தே இருக்கணுன்ற விஷயத்தை கற்றுக்கலாம். தேனீக்களிடமிருந்து சேர்த்து வைக்கணும், சிக்கனமாக இருக்கணுன்றதை கற்றுக்கலாம். பறவைகளிடமிருந்து தைரியத்தை, தன்னை மட்டுமே நம்பணுன்ற அந்த தன்னம்பிக்கையை கற்றுக்கலாம். பூக்களிடமிருந்து ஒரு நாளே வாழ்ந்தாலும் உற்சாகமாக மலர்கிற அந்த புத்துணர்ச்சியை, உற்சாகத்தை கற்றுக்கலாம். நதியிடமிருந்து எப்போதும் எங்கேயும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போது தான் உனக்கான இடத்தை அடைய முடியும்ன்ற அனுபவ பாடத்தை கற்றுக்கலாம் என் செல்லமே. இப்படி தான் நீ பார்க்குற உயிர்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டினா உன்னை தோக்கடிக்க யாராலும் முடியாது. நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை அனைத்தையும் செயலாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு தேவை விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பொறுமையும் தான். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நீ மனம் மகிழும்படி நான் நடத்தி கொடுப்பேன். ரொம்ப நாளாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இப்போது நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கை துணையையும் நான் அமைச்சு தருவேன். பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் ஒன்றாக சேருவீங்க. கடன் பிரச்சனையும் கஷ்டமும் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கை அமையும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். நீ எப்போதும் உன் உடம்பை நல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. உடல் நலனில் நீ அக்கறை செலுத்தும் போது உனக்கு வயசாகும்போது உன் உடம்பு உன்னை பார்த்துக்கும். சின்ன வயசில் இளமை காலத்தில்
நமக்கு தான் பலம் இருக்கே, வலிமை இருக்கே, தெம்பு இருக்கேன்னு உடம்ப பார்த்துக்காம அலட்சியமாக இருந்தீன்னா, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தாமல் கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டீன்னா, வயசாகும்போது உடம்பு உன்னை பாடா படுத்திடுமேன்னு செல்லவே. அதுவே இளமை காலத்தில் நீ உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக தெம்பாக நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, வயசாகும்போது உன் உடம்பு உன்னை உற்சாகமாக வேலை செய்ய வைக்கும், நல்லா பார்த்துக்கும். உடல் நலத்தில் நீ செய்யும் முதலீடு தான் உண்மையான முதலீடு. அது இல்லாமல் நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. உன் குடும்பத்தை நீ நல்லா வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா பாதுகாக்கணும், பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சினா, உன்னுடைய உடல் நலத்தை நீ முதல்ல நல்லா பார்த்துக்கணும். நீ நல்லா இருந்தால் தானே அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். நீ நல்லா இருந்தால் தான் அவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நீ அவங்க கூடவே இருந்து வழிகாட்டுவது தான் அவர்களுக்கான பாதுகாப்பும் உன்னுடைய முதல் கடமையுமாக இருக்கும். அதனால தான் காசு பணம் சம்பாதிக்கணும் சேர்க்கணுன்றதுல மட்டும் அக்கறை செலுத்தாமல் நல்லா சாப்பிட்டு நல்லதை செஞ்சு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தில் தீர்வு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பூட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு சாவின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கதானே செய்யும். இந்த உலகத்தில் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதை நினச்சி கவலைப்பட்டு வாழாதே. இப்போது நீ படும் கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிரந்தரமாக உன்னை விட்டு விலகி போயிடும். உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை முழுசாக நீ நம்பும்போது, உன்னுடைய செயலில் நீ கவனமாக செயல்படும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். இந்த அப்பன் முருகன் வேலோடும் மயிலோடும் உன்னை பாதுகாத்து நிற்கிறேன். எல்லா திசைகளிலும் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை களை கட்டப் போகுது. செல்வ வளத்தோட நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றத்தோட மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். அபரிமிதமான செல்வ வளத்தையும் பண வரவையும் பல திசைகளிலிருந்து உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து உனக்கு நல்ல பலனை நான் நிச்சயம் கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழுவாய் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அதை என்கிட்ட கேட்கலாம். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறத விட எனக்கு வேறென்ன வேலை இருக்குது? அன்பை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது நிச்சயம் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும்படி நான் செய்வேன். நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கோம், ஆனால் யாருமே நம்ம மீது அன்பு வைக்கலையே நினைக்காத. அன்புங்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய பலம். நீ எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறியோ அது ஒருபோதும் குறைஞ்சி போகாமல் உன்னை வந்து சேரும். நீ கொடுப்பதை எல்லாம் பல மடங்காக உனக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே மங்களம் பொங்கும் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எல்லா விதத்திலும் சந்தோஷங்களை வரவேற்க தயாராக இரு. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்போது ஒரு முடிவு கிடைக்க போகுது. இந்த உலகத்தில் எல்லாருமே பிறக்கும்போது தனியாக தான் வர்றாங்க, திரும்பவும் தனியாக தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறாங்க. கசப்பாக இருந்தாலும் இது மறுக்க முடியாத உண்மைதானே. அப்படி இருக்கும்போது வாழும் வாழ்க்கையிலையும் உன்னை விட்டு யார் போனாலும் அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம தனியாக வாழ கற்றுக்கோ. உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. எல்லா நேரங்களிலும் நானே உனக்கு உற்ற துணையாக இருந்து பாதுகாப்பேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். நீ கவலைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நிம்மதியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன்.